கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. கடந்த ஒரு வருடத்தில் நாட்டிலேயே யாருமே எடுத்திராத திட்டங்களை கேரள அரசு அறிமுகப்படுத்தி மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது. இந்த திட்டங்கள் குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். பீட்சா, பர்கர் போன்ற பாஸ்ட் புட் உணவுகளுக்கு 14.5% கொழுப்பு வரி விதிக்கப்பட்டுள்ளது. 1000 இடங்களில் இலவச வைஃபை மற்றும் 20 லட்சம் வீடுகளுக்கு இலவச இணைய வசதி செய்யப்பட்டுள்ளது. 60 திருநங்கைகளுக்கு கொச்சி மெட்ரோ ரயிலில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் 30 கோடி ரூபாய் செலவில் சானிட்டரி நாப்கின் விநியோக இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதன்முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என சிறப்பு பாடப்புத்தகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. ஆண்டு வருமானம் 6 லட்சத்திற்கும் குறைவான குடும்பத்தினருக்கு கல்விக் கடனை அடைக்க 900 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அனைத்து பகுதிகளிலும் மின்வசதி உள்ள ஒரே மாநிலமாக கேரளா திகழ்கிறது. திறந்தவெளி மலம் கழித்தல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட முதல் மாநிலமாக கேரள மாநிலம் திகழ்கிறது.